ஆனால் திமுக அதிமுக இப்போ தற்போது புதுசாக ஆரம்பித்த விஜய் கூட வந்து தேர்தல் அறிக்கையை பயங்கரமாக மக்கள் இலவசம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் இலவசங்களை எதிர்க்கிறவங்க. நாங்கள் இலவசங்களை அடியோடு எதிர்க்கவில்லை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக இருக்கட்டும். அதுபோன்று இன்றைக்கு எய்ம்ஸுக்கு நிகராக, அப்போலோவுக்கு நிகராக, இங்கே இருக்கிற போதீஸ் மருத்துவமனைக்கு நிகராக, காவேரிக்கு நிகராக, ராமச்சந்திராவுக்கு நிகராக தரமான மருத்துவ வசதிகளை இலவசமாக மக்களுக்கு தருவோம். மீதம் அனைத்தையும் இலவசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 10 லட்சம் கோடி கடனில் இருந்து இனி அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாது, ஓய்வூதியங்கள் தர முடியாது என்கிற நிலைக்கு இருக்கிற இந்த ஓய்வூதியத்தின்பாலால் மக்களை கவர்கின்ற அந்த அரசியலிருந்து விடுபட்டு மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவோம். மக்களுக்கான நல்ல பல உதவிகளை செய்வோம். அது இலவசத்தின் பெயரால் செய்யாமல் மருத்துவத்திற்கும் கல்விக்கு செய்வோம். தாய்மொழி தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை. இங்கு சிபிஎஸ்சி, ஆங்கில இண்டியன் மெட்ரிகுலேஷன் என்று பல பள்ளிகளில் இருக்கிறது. ஆங்கிலமே கற்கலாம், தமிழ் கற்க தேவையில்லை என்ற நிலை இருக்கிறது. அதை மாற்றுவோம். அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி விரைவில் பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களுடைய 100 அமைப்புகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 40 அரசியல் கட்சி இருக்காங்க, எல்லாரும் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை எல்லாம் உள்ளடக்கி நிச்சயமாக வாக்குக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் மத்தியிலே எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் அறிவிப்போம். அது மக்களிடத்தில் ஒரு மகத்தான வரவேற்பை பெறும். தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி விஜய் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இல்லை, விஜய் வந்து ஒரு சினிமாக்காரர், நடிகர். அவரை வந்து இங்கே திமுக அதிமுக மேல் இருக்க வெறுப்பில் மக்களுக்கு அறிமுகமான ஊடகத்தின் வாயிலாக, திரைப்பட வாயிலாக மக்களுக்கு அறிமுகமான அவரை பார்ப்பதற்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க என்பது உண்மை. அது எல்லாம் ஓட்டுக்களாக மாறுமா என்பதை நாம் தேர்தல் அன்றைக்கு தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் விஜய் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை தமிழ்நாட்டில் பிரிக்கின்ற ஒரு சக்தியாக அவர் இருப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இந்த தேர்தலில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஓட்டுக்கு பிறகு அல்லது ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற அந்த சூழல் வருகின்ற போது கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே கூட இந்த 2026 கூட கூட்டணி மந்திரி சபை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அந்த கட்சியில் திடீரென்று 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கட்சியில் உறுப்பினர் அல்லாத அல்லது விஜய்க்கு ரசிகராக கூட இல்லாத அதிமுக, திமுக, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ், பிஜேபி போன்ற பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியவர்களுக்கு ஒரு சரணாலயமாகத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதை தவிர அந்த கட்சிக்காக கொடிபிடித்த, கோஷம் போட்ட, பாலாபிஷேகம் செய்த, கட்டு விட்டு வைத்த 100 ரூபா டிக்கெட்டு 5000 ரூபாய்க்கு வாங்கிய, 500 ரூபா டிக்கெட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கி படம் பார்த்து விஜயை தூக்கி கொண்டாடிய எண்ணற்ற ரசிகர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகளும் அவர் விஜய் என்கிற ஒரு நடிகருக்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்கள் செல்ல மாட்டாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் அஜித்துக்கு இருக்காங்க. அவங்க ரசிகர்கள் விஜய்க்கு போடுவாங்களான்றதை உறுதி செய்ய முடியாது. கமலஹாசனுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, திரு ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க. இதுமாதிரி தமிழ்நாட்டில் எண்ணற்ற திரைப்பட நடிகர்கள் இருக்கிறாங்க, பிரபலங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வாக்குகள் எல்லாம் நல்ல மனிதர்களுக்கு, நல்ல வாக்காளர்களுக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். அதனால் என்னை பொறுத்தவரை அஜித் ரசிகர்களோ, ரஜினி ரசிகர்களோ, ஏனைய திரைப்பட கதாநாயகனுடைய ரசிகர்கள் எல்லாம் கூட அவர்களுக்கும் சேர்த்து போராடுகின்ற வேல்முருகனுக்கு வாக்களிப்பதற்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாக்களிப்பதற்கு, கேமரா சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். பல ரசிகர் மன்றத்திலிருந்து எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.